அஸ்மத் குருபியோ நமக. முதலாழ்வாரின் முதல் திருவந்தாதி, பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதி. அதில் நேற்றைய தினம் 33, 34வது பாசுரம் அனுபவித்தோம். இன்றைக்கி 35 ஆன்வர்ட்ஸ் பார்க்கலாம். நேற்றைய தினம் பெருமானிடத்தில் அதிகமான பரிவு பிரேமம் கொண்ட யசோதை பிராட்டி, அவள் ஒருத்திதான் இவ்வளவு ஒரு பரிவு, ஆசை, பிரேமம் கொண்டிருக்க முடியும் என்று சொன்னவர் இந்த பாசுரத்தில் அதை தொடர்கிறார். ஆரிய அன்பில் அடியார்த்தம் ஆர்வத்தால் கூறிய குற்றமா கொள்ளல் நீ தேரி நெடியோய் அடி அடைதற்கன்றே ஈரைந்து முடியான் படைத்த முரண். ஆரிய அன்பில் அடியார்த்தம் ஆர்வத்தால் கூறிய குற்றமா கொள்ளல் நீ தேரி நெடியோய் அடி அடைதற்கன்றே ஈரைந்து முடியான் படைத்த முரண். யசோதையின் பிரேமத்தை நினைத்தால், யசோதையின் அன்பை, பிரீத்தியை நினைத்தால் மற்றவர்களுடைய அன்பு இல்லை போலேயே தோன்றும். அதெல்லாம் நத்திங். மீதி பேருடைய அன்பெல்லாம் பெருமாள் மேலே இருப்பது நத்திங் கம்பேர் டு யசோதை. இப்படிப்பட்டவர்கள் அன்பில்லாத போல இருக்கும் மற்றவர்களுடைய பேசுவதை, கூறுவதை பொறுத்தருள வேண்டும். அதாவது பொங்கித் தணிந்த பக்தி இல்லாத அடியார்கள் தமது அன்பாலே உன்னை அனுபவிக்க வேண்டும், உனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று தங்களது பலனையே கருத்தி சொன்னாலும், பெருமாள் கிட்ட பக்தியா, கொஞ்சம் ஏதோ பக்தியா, கொஞ்சம் ஏதோ அன்பா, அவர்களுக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னு உன் எதிரே வந்தாலும் பேரன்பு வாய்ந்த நீ அதை குற்றமாக கொள்ளக்கூடாது. அவள் ஏதோ அவளுக்கு முடிஞ்ச அளவு பண்ணுறா அப்படின்னு அவளை அனுக்கிரகிக்கணும். 10 தலைகள் வாய்ந்த ராவணன் உன்னிடம் கொண்ட பகையானதே பின்பிறவில் சிசுபாலனாக தெளிந்து உனது திருவடியில் கடைசியில் அடைந்தான் அல்லவா, அது பகைவர்க்கும் நீ அருள் செய்வாய் இல்லையா? அதனால் அடியோங்கள் போன்றவர்க்கும் அருள் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார் போலும். ஆரிய அன்பில் அடியார்தம் ஆர்வத்தால் கூறிய குற்றமாக கொள்ளல் நீ தேரி நெடியோய் அடி அடைதற்கன்றே ஈரைந்து முடியான் படைத்த முரண். முரண பகை. முரணை வலி தொலைதற்காமென்றே முன்னம் தரணி தனதாகத்தானே இரணியனை புன்னிறந்த வள்ளுகிறாள் பொன்னாழி கையால் நீ மண்ணிறந்து கொண்ட வகை. முரணை வலி தொலைதற்கு ஆமென்றே முன்னம் தரணி தனதாகத்தானே இரணியனை புன்னிறந்த வள்ளுகிறாள் பொன்னாழி கையால் நீ மண்ணிறந்து கொண்ட வகை. இவ்வாறு கூறியவற்றை நீ குற்றமாக கொள்ளக்கூடாது. பகவான் இங்கே அவதரித்து நமது துன்பங்களை போக்கி நம்மை தனதாக்கி கொள்வான் என்கிறார். பகவான் நம்ம சொல்கிறது, நாம் அவனிடம் பக்தியாக ஏதோ இருப்பது, நடிப்பது, அதை கூட அவன் குற்றமாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் இங்கே அவதரித்து நமது துன்பங்களையெல்லாம் போக்கி நம்மை தனதாக்கி கொள்வதற்காகத்தான் இவ்வளவு விஷயம். பூமி முழுவதும் தனது என்ற அபிமானம் கொண்டு, அகங்காரம் கொண்டு, எக்காலத்து அப்படியே கர்வத்துடன் இருந்த இரணிய கசிப்பை மார்பை புண்படும்படி பிளந்தது கூர்மையான நகங்களால். அழகிய சக்கரத்தை தாங்கும் திருக்கையால் நீ மண் இறந்தாய் வாமனாவதாரத்தில். இவ்வாறு செய்தது மாந்தர்களுடைய அகங்கார மமகாரங்களை போக்குவதற்குத்தானே என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.